ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விளாக் வந்து மண்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். எல்லாத்துக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயருங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் அமையணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து உங்களுக்காண்டி ப்ரே பண்ணிக்கிறேன். எங்களுக்காண்டி நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கிங்க. மணி கோவாலேருந்து வந்துட்டார். சண்டே நைட்டு மிட் நைட்டில் தான் ஆக்சுவலாக வந்து வீட்டுக்கே வந்திருந்தார். இல்லைங்க தான் வந்து மணியை வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, எப்போ வருவார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. கோவா ட்ரிப் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நான் வேணால் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேங்க. நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். பாப்பா எந்திரிச்சோன்னு அப்பா வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, என்ன எனக்கு வாங்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. பிள்ளைங்களும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. அந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சுங்க. ஸோ வந்து அதனால் வந்து நான் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அவரோட அந்த துவைக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சிட்டேன். அதை வந்து அவர் பேட்டை பார்த்தோன்னே வந்து அவளுக்கு சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு அப்பா செல்காருக்கு வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் போய் சொல்லி எடுத்து வச்சு காட்டிக்கிட்டு இருக்கா. மணி வந்து ஒன் டே ஃபுல் ட்ராவலுங்க ட்ரெயினில். ஸோ வந்து செம்ம டயர்டாக ஆயிடுச்சு போல். மிட் நைட்டில் தான் வந்திருந்தார். நல்லா தூங்கிட்டு இருந்தார். இன்னி வந்து கிளம்பி டியூட்டிக்கு வேறு போகணும். இனி நான் டியூட்டிக்கு வேறு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சடைஞ்சிக்கிட்டே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். வேறு வழி இல்லை, நீ போய் தான் ஆகணும். எங்களை விட்டுட்டு 5 நாள் போனல, இன்றைக்கி டியூட்டி போகிறதுக்கு மட்டும் ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி சும்மா வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். போயிட்டு வந்த ட்ரெஸ்ஸு நானாக போனேன். அண்ணா மட்டும் போனாங்களாக்கா? மது சொல்லிச்சு. மதுல வேலைக்காக்க வேலை இதா இல்லை சுற்றி பார்க்க சும்மா போனாங்களா? மோட்டர் ஓடிட்டு இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு தான் கையில் துவைக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து கையிலே வாஷ் பண்ணி கையோட வந்து வாய்க்காலில் வந்து அலாசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அலாசிட்டு இருந்தேன். இன்னும் வீட்டுக்குள்ளே போய் வந்து மற்ற ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒவ்வொன்றா. இன்றைக்கி வந்து அந்த தாத்தா வந்து இறந்து இதோட 30 நாள் ஆகுது. தாத்தா வந்து நவம்பர் 28 தான் வந்து இருந்திருந்தார். சரின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து டிசம்பர் 28 வந்து செஞ்சுருக்கலாம். மணி வந்து கோவா போயிருந்தார். நான் அவர் அங்கே அனுப்பி விட்டுட்டு நம்ம வீட்டை க்ளீன் பண்ணாட்டி என்ன அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய மகிழினி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அஞ்சரைப்பெட்டி இருக்கும் இல்லைங்க, அதில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று மாற்றி ஒன்று கடுகு மிளகுக்குள்ளே சீரகத்தில் எல்லாத்துலேயும் மெர்ஜ் பண்ணி வச்சிட்டா. ஏதோ அவனால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் வந்து எனக்கு நல்லாவே பண்ணி வச்சிட்டா. சரி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தனியாக எடுத்து ஒரு முறத்தில் மாற்றி வச்சுட்டு அடுத்து வந்து எனக்கு வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா வந்து இந்த செம்பருத்தி பூ அந்த இலையும் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது லைட்டாக ஒரு ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வந்து பின்னாடி ஹேர் ஃபால் ஆகிறத விட முன்னாடி கொஞ்சம் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகிற மாதிரியே ஃபீலு. அதனால் கொஞ்சம் இனி நம்ம முடியை நம்ம தானே பாதுகாப்பு தாகணும், வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அரைச்சி எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். வீடு க்ளீன் பண்ணுற வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து ஃபுல்லாக காஞ்சிரும். ஸோ நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி அதை எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். குத்தியாச்சே, என்னாச்சு போட தெரியலையா? சூப்பராக இருக்குது தேவதைங்க. மகிழினிக்கு கம்மல் மேலே ரொம்ப ஆசைங்க. ஸோ வீட்டு பக்கத்தில் இருந்த பொண்ணு அந்த ஒட்டு கம்மல் கொடுத்தனால அதை எடுத்து மாட்டிக்கிட்டு அழகாக இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட அங்கிட்ட நடந்துக்கிட்டு அந்த கண்ணாடியில் அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தா. அது பொம்பளை பிள்ளை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆசைன்றது இருக்க தானங்க செய்யும். அதனாலேயே பாப்பாவுக்கு வேகமாக வந்து காது குத்து வைக்கணும், முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷத்துக்குள்ளே வச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளானில் இருக்கும். பார்ப்போம் எப்படி சுச்சுவேஷன் சூழ்நிலைகள்லாம் எப்படி வருதோ அதை பொறுத்து தான். இந்த வருஷம் முடிஞ்ச வரைக்கும் இந்த 2026 முடிகிறவங்களையாச்சும் எப்படியாச்சும் பாப்பாவுக்கு வந்து சீக்கிரம் காது குத்து வைக்கணும். விளக்கு இதெல்லாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. ஏன்னா நம்ம திரும்பி வந்து 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் சாமியும் கும்பிட முடியாது. ஒரு 6 மந்த் வந்து அந்த விளக்கு பருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு சின்ன தாத்தா தான், ஆனாலும் வந்து எங்கள் தாத்தாவோட கூட பிறந்த தம்பி அப்படின்றனால நம்மளும் வந்து கொஞ்சம் விளக்கெல்லாம் பருத்தாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக சாமி செல்ஃப் எல்லாமே நல்லா தொடச்சி விட்டுட்டு சாமி எல்லாமே தொடச்சி எடுத்து வச்சுட்டு விளக்கி வச்சாச்சு. இந்த அன்னைக்கு வந்து காலையில் வந்து ரித்வினும் மகிழினியும் வந்து ராஜாத்தி வீடு வரைக்கும் வந்து போயிருந்தாங்க. மகா வந்திருக்காங்க, மகா பிள்ளைங்களாம் லீவுக்கு வந்திருக்காங்க அப்படின்றனால சரி நாங்கள் சும்மா போய் பார்த்துட்டு வரோமா அப்படின்னு சொல்லி காலையிலே பிள்ளைங்களை அங்கே அனுப்பிவிட்டுட்டு ஆக்சுவலாக மதியம்தான் வந்தாங்க. அவங்க போன வீடியோ கூட நான் வந்து எடுக்கலை. வந்ததுக்கப்புறம் திரும்பி நல்லா வந்து மண்ணில் அங்கே இங்கேயும் விளாண்டதில் ரொம்ப அழுக்காயிட்டாங்க. திரும்பியும் சொல்லிட்டு சாயங்காலமும் ஃப்ரெஷ் ஆக்கி விட்டு குளிக்க வச்சேன்.
பாப்பாவுக்கு அத்தை வந்து நீ வா நான் உனக்கு ரெட்டச்சடை போட்டு விட்றேன், அப்போ தான் முடி நல்லா அழகாக வளரும் பாப்பா அப்படின்னு சொன்னனால வந்து ரெட்டச்சடை போடுறதுக்காக உட்காந்துருக்கா. ரெட்டச்சடை போட்டதுக்கப்புறம் செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. அதோட ஃபோட்டோ மட்டும் ஷேர் பண்ணுறாங்க. மணி பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வெளியே கிளம்பிட்டோம். வெளியேனா வேறு எதுக்கும் இல்லை, மகிழினி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் சாமி கல் ஒன்று வீட்டு பக்கத்தில் ஒரு கோயிலில் வச்சுருந்தாங்க. விளாட்றேன்னு சொல்லிட்டு அந்த கல்லை காலில் போட்டான். அது அப்போவே லைட்டாக வீங்கின மாதிரி தான் இருந்துச்சு. நாங்களும் பெருசாக சரி விளையாட்டுக்குள்ள சரியாயிரும்னு நினச்சோம். அது கரெக்டாக கட்டவரல்கிட்ட நல்லா வீங்கிக்கிச்சு. நடக்கையில எல்லாம் ஒரே அழுக மேடம். நான் அந்த இதை காயத்தை காட்டுறேன். அதுக்காண்டி தான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டுருக்கோம். அப்படியே ஹாஸ்பிட்டல் வேலையை முடிச்சுட்டு திண்டுக்கல்லில் ஒரு எக்ஸிபிஷன் வந்து ஒன்று போட்டிருக்காங்க, நயகரா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது நேம் நான் நயகரா ஃபால்ஸ்னு பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நேம் என்னென்னு எனக்கே தெரில. இந்த கடல் கண்ணி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறையா எக்ஸ்போ மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க போல். அப்படியே போய் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் காட்டிட்டு வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு இப்போ தான் கிளம்புறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு எக்ஸிபிஷன் போனோமா, நல்ல காம்பினேஷன். அப்படி கிடையாது, டைம் இருந்து ஹாஸ்பிட்டல்னா மேஜரான இது இல்லை, காயம் வந்து லைட்டாக இருக்குது, இன்னொன்று கோல்டு இருக்குது. சரி அதுக்கும் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு போகிறோம். டைம் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அந்த எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வரலாம். கொஞ்சம் முன்னாடி போயிடலாம், மணி 7 ஆச்சு. பிளான் பண்ணதே 6 மணிக்கு தாங்க, அப்புறம் 7 மணி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? சரி ரைட் ஓகே. இவரு அப்பா மட்டும் கோவா போச்சா? அது வேற ஒரு சண்டை. அப்பா மட்டும் கோவா போச்சு, எங்களை கூட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா போலாம். சரி அப்படியே வாங்க, அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். யாரடா பிராங்க் பண்ற? பாப்பா சாஞ்சு உட்காரு. பார் கார்ல வந்துட்டு இருக்கோம் சொல்லு. கார்ல வந்துட்டு இருக்கோம். நீ வந்து பெரிய ஆளா வருவடா, காணா பானாவோட மிஞ்சிடுவடா டேய். கார்ல தான் வந்துட்டு இருக்கோம். நீ வேணா காரை கூட பாருன்னு சொல்லு. வேணா கார கூட பாரு. பாக்குறேன் அதான் நீ காணா பானா கிளவட எல்லாம் மிஞ்சிடுவ. குட்டிதார் நீ பேச சொல்லுன்னு சொல்லு. குட்டிதார் நீ பேச சொல்லு. குட்டிதார் நீ பெரிய தானிட்ட பேசுடா. குட்டிதார் கிட்ட தான் பேசுறேன். பெரிய தானி தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும். குட்டிதார் நீ. எங்க பாப்பா கால் அடிபட்டுருச்சு, ஆஸ்பத்திரி போறேன்னு சொல்லு. எங்க பாப்பாக்கு காலையில இந்த பெருமாள் சாமி கோயில் நம்ம பண்ணக்காத்தி பெருமாள் கோயில்ல இந்த மகமா என்னமோ கட்டை எடுத்து கால போட்டு. கட்டையா கல்லா? சாமி கல்லு. சாமி கல்ல எடுத்து கால போட்டுக்கிச்சு. சாமி கல்ல எடுத்து கால போட்டுக்கிச்சு. மதியமாவா? பாட்டு அந்த பிள்ளைய ஊம பிள்ளை வாய் போட்டு கால்ல எங்க சாமி போட்ட காட்டு? அங்க ஒரு கொஞ்சிட்டு இருக்கான். அந்த கால்ல செருப்பு போட முடியல, கை வச்சு அமுத்தாதடா. மகேமா வலிக்குதா? திமுற பாரு. பேசு அதான் தெரியல. டா மகேமா மகேமா இங்க இருக்கு. ஏய் உன் மகனுக்கு தெரிய நினைப்பாடி. அதே பாரு, தோசை சுட்டு வை, இட்லி பொடி வாங்கி வையின்றான் பாரு. ஏன் உன்னை பிராங்க் பண்ணே? உன்னை பிராங்க் பண்ணானாமால? அது குட்டிதாரணியை காட்டு, உன்னை காட்டாதேன்றான். என்ன குட்டிதாரணி குரலே கேட்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் நீ வெக்கப்படுவியா? எப்ப பார்த்தாலும் வெக்கப்படுவியாக்கும். அட பாவி. கண்டம்னா பாத்துக்கோ அடிச்சிட்டு. ஐயோ தாரணி கோவம் வருதுடா, அவ கூட நீ பேச மாட்டேங்கிறீன்னு. பேச முடியல தாரணி கூட. நான் குட்டிதாரணி கிட்ட தான் பேசுவேன் எப்ப பார்த்தாலும். எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியில வந்து பாண்டியக்காங்க வந்து வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் ரித்வின் வந்து வம்பளுத்துக்கிட்டு இருக்கான். நான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன், எனக்கு தோசை சுட்டு வை, இட்லி பொடியெல்லாம் வாங்கி வைங்க, பார் கார் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். குட்டிதாரணி அப்படின்னா அவங்க பாண்டியக்காவங்களோட கொழுந்தனார் பொண்ணு. அவங்க பார்க்குறக்கு அந்த பாப்பாவும் வந்து லைட்டாக தாரணி மாதிரியே தான் இருப்பாள். சடனாக பார்த்தோம் அப்படின்னா ட்விங்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த பிள்ளை வந்து தாரணி விட சின்ன பாப்பா தான். அவளை பார்த்துட்டு குட்டி தாரணி என்னை பார்த்து வெக்கப்படுறா அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தான் அவங்க அத்தையை. அதான் நீ பெரிய ஆளாக வருவடா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அத்தையை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க.
பாப்பாவுக்கு கூப்பிட்டுட்டு வந்து ரியோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. ரித்வின் வந்து மதியம் தூங்காததுக்கு பாதியில் வர அப்படியே வந்து தூங்கிட்டான். சரின்னு சொல்லிட்டு தான் அவங்க 2 பேர்த்தையும் வந்து காருக்குள்ளே விட்டுட்டு நான் மட்டும் பாப்பாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து வந்தேன். டோக்கனை போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கே கால் வலிக்குதா பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கல் விழுந்ததுக்கப்புறம் வந்து லைட்டாக தாங்க வீங்கின மாதிரி இருந்துச்சு. மதியம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து கால் ஸ்வெல்லிங் கொடுத்துருச்சு. கொஞ்சம் வந்து பார்ப்போம் ஏதோ இன்ஜெக்ஷன் இது போட்டுடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம். பட் வந்து இன்ஜெக்ஷன் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 நாளைக்கு பாருங்கள், வீக்கம் வத்தலை அப்படின்னா எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் அதை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தால் கார் வந்து ஸ்டார்ட் ஆகலைங்க. அடுத்த ஒரு சத்திய சோதனைடா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தோம். பேட்ரி வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு போல். நம்ம வண்டி வந்து புது கார் தான், 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பேட்ரி வந்து மாற்றிருக்கணும். ஆனால் இவ்வளோ நாள் வந்து ஒரு டைம் கூட அந்த சிம்டம் தரவே இல்லை. பேட்ரி டவுன் ஆனது எங்களுக்கு தெரியவே இல்லை. இன்றைக்கி வந்த இடத்துல வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லையே வந்து ஒரு 7:30க்கெலாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் அப்படியே வந்து அந்த நயகரா ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு சரியான சொதப்பலாயிருச்சு. கார் வந்து பேட்ரி எடுக்காது. மணி அப்படியே டெம்ட் ஆகி ஏன்னா இப்படி பண்ணுதோ அப்படின்ற மாதிரி வந்து அந்த இதை ஓப்பன் பண்ணி வச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம், என்ன மணி கடல் கண்ணி காட்ட மாட்டியா? அவங்க நேரமே சரியில்லைங்க. கடல் கண்ணியை காட்ட மாட்டேங்கிறாருங்க. கடல் கண்ணி இல்லை, பேட்டரி போச்சு, வண்டியோட பேட்டரி போச்சு. ஓகே, என்ன சொன்னா இது எக்ஸைட் தான் சொன்னா. சரி, நான் சாப்பிட்டு கூட வெயிட் பண்றேன். நம்ம நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. மணி வந்து 8 ஆனதுனால நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம். கடல் கண்ணியே காட்டலை. ஆமாம், பேட்டரி வந்து மாற்றுறதுக்கு ஃப்ரெண்ட்ட சொல்லியிருக்கேன். யாரையோ கூப்பிட்டு வந்து மாட்டேன். நல்ல வேலை வண்டி ஓரத்தில் நின்றுச்சு. டவுனுக்கு நிப்பாட்டி எடுக்கும்போது இப்படி ஆயிடுச்சு. என்ன நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கிராஸ் பண்ணி வரோம், வண்டி நிப்பாட்டி வச்சிட்டாங்க. பேட்டரி போச்சு. பேட்டரி 3 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு தான் டயர் போச்சு, இன்னைக்கு பேட்டரி போகுது. என்ன பண்ணுறது? மணியோட ஃப்ரெண்டு அந்த அண்ணாட்ட தான் வந்து கால் பண்ணி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவசரமாக ஒரு பேட்ரி கடையிலேருந்து பேட்ரி புதுசு ஒன்று வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டாங்க. அந்த அண்ணாவே மாட்டி விட்டார். ஏன்னா டைம் வந்து ஒரு 8:30 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல்லையும் வேறு எங்கேயுமே கடையும் மேக்ஸராக இல்லை. நாங்கள் வந்து சடனாக ஏதோ ஒரு இடத்துல விட்டு பார்க்குறதுக்கும் அதனால் அந்த அண்ணாவே டெம்பரரியாக வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி வச்சிட்டாங்க. உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ தான். நாங்கள் என்ன பண்ணுறது, கார் இப்படி சரி பண்ணும்போது எங்க இருந்து அந்த புக் உனக்குன்னு கொடுத்துருக்காங்களா? இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அந்த நர்ஸ் போனேன். நேற்றுலாம் நான் உங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தனே, இன்ஸ்டாவில் வீடியோ கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமாம் நேற்று தான் நான் உங்களை பார்த்தேன். அப்படியே பார்த்துட்டீங்க. ரெகுலராக பார்க்குற பொண்ணு ஆனால் தெரியாது. இன்னைக்கு நம்ம வீடியோ போடுவோம்னு. கார் சொதப்பினால இன்றைக்கி பிளான் அவ்வளோதான். வேற எங்கேயும் போல். ஹாஸ்பிட்டல் போயிட்டு பேட்ரி மாற்றிட்டு நேராக ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். மணி நெக்ஸ்ட் ரெஸ்ட் அப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ரித்வின் ரொம்ப பொக்குன்னு போயிடுவான் அப்படின்றனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.